श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. வணக்கம் அன்பர்களே, இன்னைக்கு நம்ம ஸ்ரீ குரு சரித்திரத்தில் அத்தியாயம் 40 கேட்க போகிறோம். நீங்கள் இன்னும் இதற்கு முன்னாடி இருக்கிற அத்தியாயங்களை கேட்கலையா? கவலை வேண்டாம். அதற்கான லிங்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உடனே போய் இதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அத்தியாயத்தை கேட்க ஆரம்பிங்க. திகம்பரா திகம்பரா ஸ்ரீ பாத வல்லவ திகம்பரா. அத்தியாயம் 40. சித்த யோகி ஸ்ரீ குருவின் லீலைகளை மேலும் சொல்லலானார். கந்தர்வர் புரத்திற்கு ஒரு நாள் யஜுர்வேத பிரிவு கார்க்கிய கோத்திரத்தை சேர்ந்த நரகரி என்ற தொழுநோய் கொண்ட பிராமணர் வந்தார். அவர் சுவாமிக்கு வணக்கம் தெரிவித்து, ஐயா, நான் முற்பிறவியில் எவ்வளவோ பாவங்கள் செய்திருந்தால் இப்பிறவியில் எனக்கு இந்த தொழுநோய் வந்தது. நான் வேதம் படித்தும் என்னை யாரும் சாப்பாட்டுக்கு கூப்பிடுவது இல்லை. என் முகம் பார்க்கக்கூட விரும்புவதில்லை. இந்த வியாதி போக நான் எத்தனையோ கோவில்களுக்கு சென்றேன். நதிகளில் நீராடினேன். புனித தலங்களை தரிசித்தேன். ஆனாலும் இந்த தொழுநோய் என்னை விடவில்லை. உங்களின் புகழை அறிந்து இந்த நோயை போக்கிக் கொள்ள இங்கு வந்தேன். உங்கள் அருளினால் எனக்கு இந்த நோய் போகவில்லை என்றால் இங்கே நான் உயிரை விட தீர்மானித்தேன் என்று சொன்னான். பக்த வத்சலான ஸ்ரீ குரு அவனை கருணித்து, பிராமணரே, நீ முற்பிறவியில் செய்த பாவங்களினாலேயே உனக்கு இந்த நோய் வந்தது. அது போக உனக்கு நான் ஒரு வேலையை சொல்கிறேன். அப்படி செய்தால் இந்த நோய் போய் அழகான உடலை பெறுவாய் என்று சொல்லி அந்த சமயத்தில் அந்த வழியே விறகுகளை தூக்கி சென்று கொண்டிருந்த ஒருவனை அழைத்து அவனிடம் இருந்த மிக காய்ந்த அத்தி மரத்தின் கொம்பு ஒன்றை இவனிடம் கொடுத்து, பிராமணரே, இந்த அத்தி மர கொம்பை சங்கமத்தில் இருக்கும் சங்கமீஸ்வரனின் எதிரில் நட்டு தினமும் 3 காலங்களில் நீரை கொண்டு வந்து இதற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அப்படி செய்கையில் என்று அது துளிர்கிறதோ அன்றைய தினம் உன் நோய் உன் உடம்பிலிருந்து போய்விடும் என்று கூறினார். அந்த பிராமணர் ஸ்ரீ குருவின் வாக்கின் மேல் பூரண நம்பிக்கை வைத்து அவர் கூறியது போல் சங்கமேஸ்வரரின் எதிரில் அதை நட்டி உபவாசம் இருந்து 3 காலங்களிலும் அதை அபிஷேகம் செய்து வந்தான். அதை பார்த்த சிலர், ஏனையா, இந்த காய்ந்த மரம் துளிர்க்குமா? உன் வியாதி போகாதென்பது உன்னிடம் சொல்ல முடியாமல் ஸ்ரீ குரு இப்படி உன்னை செய்ய சொன்னார். அவர் இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் பொழுது உன் நோயை போக்குவது அவருக்கென்ன பெரும் காரியமா? இந்த மரம் துளிர்ப்பது பொய், உன் நோய் போவதும் பொய் என்று சொல்ல, அவன், எனக்கு குருவின் சொல்லி முக்கியமானது, அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது அவரின் வேலை என்று கூறி அவன் தினமும் அத்தி மரத்தை அபிஷேகம் செய்து வந்தான். இப்படி 1 வாரம் கடந்தது. ஒரு நாள் ஸ்ரீ குருவிடம் சிலர், சுவாமி, நீங்கள் அன்று அந்த பிராமணருக்கு சொன்னதை தண்ணீர் கூட குடிக்காமல் செய்து கொண்டிருக்கிறான். யார் என்ன சொன்னாலும் கேட்காமல் ஸ்ரீ குரு சொன்னது போல் செய்வது என் வேலை, வாக்கை நிறைவேற்றுவது அவர் வேலை என்று கூறி வருகின்றான். அவனுக்கு நீங்களாவது சொல்லுங்கள், இல்லையெனில் அவன் அப்படியே செய்து கொண்டிருப்பான் என்றார்கள். இதை கேட்ட ஸ்ரீ குரு, இந்த உலகில் குருவின் வாக்கு ஒன்றுதான் மனிதனை காப்பாற்ற முடியும். அதை நம்பியவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். யார் யார் நினைவுகள் எப்படி இருக்குமோ பயனும் அப்படி இருக்கும். இதற்கு உதாரணமாக கந்த புராணத்தில் இருக்கும் கதையை கூறுகிறேன், கேளுங்கள். பாஞ்சால நாட்டை சிம்மகேது என்ற மன்னன் ஆண்டு கொண்டிருந்தான். அவருக்கு தனஞ்சயன் என்ற மகன் இருந்தான். அவன் வேட்டையாட காற்றிற்கு சென்று வெகு நேரம் வேட்டையாடி தாகம் கொண்டு தண்ணீரை தேடி செல்கையில் வழியில் ஒரு வேடன் தென்பட்டு அவரை ஒரு தண்ணீர் நிறைந்திருக்கும் குளத்திற்கு அழைத்து சென்றான். அங்கு தனஞ்சயன் நீரை பருகி அருகிலுள்ள பாலடைந்த சிவன் கோயிலுக்கு சென்று அங்கு சற்று நேரம் ஓய்வெடுத்து கொள்ள அமர்ந்தார்.
அந்த நேரத்தில் வேடன் உள்ளே உள்ள சிவலிங்கத்தை கண் இமைக்காமல் அசைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். இதை பார்த்த தனஞ்சயன், ஏன் சிவலிங்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு வேடன், எனக்கு சிவலிங்கத்தை கொண்டு போய் பூஜை செய்ய ஆவலாக உள்ளது. ஆனால் காட்டுவாசியான எனக்கு சிவபூஜை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. உங்களை என் குருவைப் போல் பாவிக்கிறேன். பூஜை செய்யும் விதத்தை சொன்னால் நான் அப்படியே செய்வேன் என்று சொன்னான். அப்படியானால் சிவலிங்கத்தை உன் வீட்டிற்கு கொண்டு போய் ஓர் இடத்தை சுத்தம் செய்து அங்கு வை. இந்த லிங்க ரூபத்தில் சாட்சாத் சிவபெருமான் உங்கள் வீட்டில் இருக்கிறார். தினமும் உன் மனைவியுடன் ஸ்ரத்தையாக பூஜை செய். சுடுகாட்டிலிருந்து தினமும் பிணங்களை எரித்த சாம்பலை கொண்டு வந்து சிவனுக்கு அர்ப்பித்து நீ உட்கொள்ளும் உணவை அவருக்கு படைத்து அதை சிவப்பிரசாதமாக பாவித்து சாப்பிடு என்று கூறினார். அந்த வேடன் லிங்கத்தை வீட்டிற்கு கொண்டு போய் தனஞ்சயன் கூறியது போல் தினமும் செய்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவனுக்கு சுடுகாட்டில் சாம்பல் கிடைக்கவில்லை. வேதனையுடன் வீட்டிற்கு வந்து மனைவியிடம், இன்று சிவபூஜை என் குரு சொன்னது போல் செய்ய முடியவில்லை. குருவின் சொல்லை மீறியவர்களுக்கு நரகம், தரித்திரம் ஏற்படும். ஆகையால் நான் என் உயிரை விடுகிறேன் என்றான். அதை கேட்ட மனைவி அவனை தேற்றி, ஏன் நீங்கள் வருந்துகிறீர்கள்? நம் வீட்டில் இருக்கும் விறகுகளால் எண்ணெய் எரித்து அந்த சாம்பலை கொண்டு சிவபூஜை செய்யுங்கள். என் உடலை சிவனுக்கு அர்ப்பணம் செய்வதில் தவறேதும் இல்லை. இதை நான் மனப்பூர்வமாகவும் சந்தோஷமாகவும் சொல்கிறேன் என்றாள். அதை கேட்ட வேடன், நீ இளம்பெண், இல்லற வாழ்க்கை முழுமையாக கூட அனுபவிக்கவில்லை. மேலும் உன்னை என் உயிர் உள்ளவரை காப்பாற்றுவேன் என்று கூறி திருமணம் செய்து கொண்டேன். ஒரு பெண்ணை கொன்றேன் என்ற அவதூறு வரும். இப்படிப்பட்ட பாவம் செய்வதற்கு அந்த சிவன் கூட என்னை மன்னிக்க மாட்டார் என்று வேதனையுடன் வருந்தினான். இதை கேட்ட அவள், ஏன் உனக்கு என் மேல் இவ்வளவு மோகம்? இந்த உடல் என்றோ ஒரு நாள் அழிந்துவிடக்கூடியது தானே. என் பெற்றோர்கள் என்று என்னை உங்களுக்கு மனம் முடித்தார்களோ அன்று முதல் நான் உங்கள் சொத்து. ஆகையால் வேறு எண்ணம் இல்லாமல் என்னை எரித்து அந்த சாம்பலை கொண்டு சிவபூஜை செய்யுங்கள். இதனால் உங்கள் சிவபூஜைக்கு தடை ஏற்படாது என்று சொல்லி அவனை ஒப்புக்கொள்ள செய்து அவள் வீட்டின் உள்ளே சென்று கதவை மூடிக்கொண்டு வீட்டிற்கு தீ வைக்க சொன்னாள். தீ வைத்ததும் வீடு பற்றி எரிந்து அவளும் எரிந்து சாம்பலானாள். வேடன் அந்த சாம்பலை எடுத்து சிவபூஜை செய்து பக்தியுடன் ஈசனை வணங்கி என்றும் போல் பிரசாதத்தை எடுத்துக்கொள்ள தன் மனைவியை கூப்பிட்டான். சிவனின் அருளினால் அவள் உயிர் பெற்று நடந்து வந்து பிரசாதம் சாப்பிட்டு பார்க்கையில் அந்த வீடு என்றும் போல் காணப்பட்டது. இதை பார்த்த வேடன், நான் இந்த கையினால் தான் வீட்டை எரித்தேன், அதில் நீயும் எரிந்தாய். ஆனால் நீ எப்படி உயிருடன் வந்தாய்? நம் வீடும் என்றும் போல் இருக்கிறது என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். அவள், நான் உள்ளே சென்றவுடனே எனக்கு தூக்கம் வந்தது. நான் தூங்கிவிட்டேன். நீங்கள் கூப்பிடும் குரலை கேட்டதும் எழுந்து வந்தேன். இதெல்லாம் சிவன் லீலைதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கையில் அவர்கள் முன் ஈசன் தோன்றி, உங்கள் பக்திக்கு சந்தோஷமடைந்தேன். நீங்கள் திருநம்பிக்கையுடன் என்னை பூஜித்ததற்காக கோடி வருடம் சொர்க்கத்தில் வாழ்வீர் என்று ஆசி வழங்கி மறைந்தார். ஆகையால் குரு சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை வைத்து எவன் ஒருவன் செய்கிறானோ அவனுக்கு நினைத்தது நடக்கும். ஆகையால் அந்த பிராமணர் என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு திட நம்பிக்கையுடன் அத்தி மரத்திற்கு பூஜை செய்கிறான். அவன் பூஜை வீண் போகாது என்று சொல்லி சங்கமத்திற்கு சென்று கமண்டத்தில் இருக்கும் நீரை எடுத்து காய்ந்த அத்திமர கொம்பின் மேல் தெளித்தார். அது அடுத்த நொடியிலே துளிர்ந்து பெரும் மரமாகிவிட்டது. அதே கணத்தில் அந்த தொழுநோய்க்காரனும் அழகான பொன் ஒளிவுடன் கூடிய உருவம் பெற்றான். அவன் தன் அழகான உடலை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டு மனம் குளிர பக்தி பரவசத்துடன் ஸ்ரீ குருவை இப்படி துடிக்கலானார். கோடி சூரியன் கோடி சந்திரன் நிகரான ஒளி பெற்று தேவதைகளால் பூஜை செய்யும் பக்த
பிரியனாய் பக்தர்களுக்கு வரங்கள் அளிப்பவராய் கலியுகத்தில் தர்மத்தை நிலைநாட்ட அவதரித்த நரசிம்ம சரஸ்வதி சுவாமி வந்தனம். என்னை காப்பாற்றுங்கள். மாயா பாசம் என்ற இருளில் இருக்கும் பக்தர்களுக்கு சூரியனாகவும் அகன்ற கண்களை கொண்ட லக்ஷ்மிபதியாய் உன்னை சேவிக்கும் பக்த கோடிகளுக்கு உன்னதமான வரங்களை அளிக்கும் நரசிம்ம சரஸ்வதி சுவாமி வந்தனம். என்னை காப்பாற்றுங்கள். மனதில் பிறக்கும் காமம், கோபம், லோபம், மோகம், மதம், வெறுப்பு என்ற மதங்கொண்ட யானைகளை அடக்கும் அங்குசமாக இருப்பவனும் பக்தர்களின் மேல் அன்பினால் சுத்த சத்வத்தை ஏற்று அற்புதமான அவதாரம் எடுத்த நரசிம்ம சரஸ்வதி சுவாமி வந்தனம். என்னை காப்பாற்றுங்கள். 5 பூதங்களால் உருவான உலகிற்கு கர்த்தாவாகி விருப்பு வெறுப்பு இல்லாத பக்தர்களுக்கு காமதேனுவாக அவர்களின் கோரிக்கைகளை தீர்த்து வைக்கும் சூரிய சந்திரன் 2 கண்களாக கொண்ட ஓ குருமூர்த்தி நரசிம்ம சரஸ்வதி சுவாமி வந்தனம். என்னை காப்பாற்றுங்கள். தாமரை போல் அழகான கண்களை கொண்டு சந்திரன் போல் ஒளி கொண்ட முகம் உடையவனே, பக்தர்களின் இன்னல்களை போக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தண்டத்தை ஏந்தியவனே, கமண்டலத்தை கையில் ஏந்தி யோகியாக இருக்கும் ஓ ஸ்ரீஹரி நரசிம்ம சரஸ்வதி சுவாமி வந்தனம். என்னை காப்பாற்றுங்கள். வேத சாஸ்திரங்களால் போற்றப்படும் தாமரை பாதங்கள் உடையவனாய் நாதப்பிந்து கலைகள் இருந்தும் அவைகளுக்கு அப்பாற்பட்டவனாய் 3 விதமான தொல்லைகளிலால் அவதிப்பட்டு கொண்டு உன்னை சேவிக்கும் பக்தர்களுக்கு கல்ப விருட்சமாய் விளங்கும் நரசிம்ம சரஸ்வதி சுவாமி வந்தனம். என்னை காப்பாற்றுங்கள். ஞானம் பெற நினைத்து உன்னை வேண்டியவர்களுக்கு அஷ்டயோகம் சக்திகளை வழங்குபவனே, பலவிதமான இன்னல்களால் அவதிப்பட்டு உன்னை வேண்டிய பக்தர்களுக்கு எல்லா நன்மைகளும் வழங்கி கொண்டு 5 நதிகளின் சங்கமமான கிருஷ்ணா நதிக்கரையில் வசிக்கும் ஓ நரசிம்ம சரஸ்வதி வந்தனம். என்னை காப்பாற்றுங்கள். எப்பொழுதும் இந்த நரசிம்ம சரஸ்வதி அஷ்டத்தை எவன் ஒருவன் படிப்பானோ அவனுக்கு ஞானமும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் எல்லா செல்வங்களும் 4 விதமான புருஷார்த்தங்கள் பெற்று சம்சாரம் என்ற கடலை தாண்டுவதற்கு ஏதுவாக இருக்கும். நரஹரி என்ற அந்த பிராமணர் இப்படி குருமூர்த்தியை போற்றி பக்தியுடன் வணங்கினான். ஸ்ரீ குரு அவனின் திடமான பக்திக்கு உவந்து அவன் தலையில் தன் வலது கையை வைத்து ஞானாசியாக ஆசி வழங்கினார். காய்ந்த அத்தி கொம்பு துளிர்ந்து மரமானதையும் பிராமணரின் தொழுநோய் போன அதிசயத்தையும் பார்த்து அங்கு கூடியவர்கள் குருவின் புகழை போற்றி வணங்கினார்கள். பின் ஸ்ரீ குரு அந்த பிராமணருடன் சீடர்களுடன் அங்கு குடியிருந்தவர்களுடன் நதிக்கரையில் இருந்து மடத்திற்கு சென்றார். நரஹரி சந்தோஷத்துடன் ஊரில் இருக்கும் எல்லா பிராமணர்களுக்கு குடும்ப சமேதமாய் அன்னதானம் செய்தான். அப்பொழுது ஸ்ரீ குரு நரஹரியை கூப்பிட்டு, உன் பக்திக்கு நான் மிகவும் சந்தோஷமடைந்தேன். நீ எல்லா வல்லமையும் பெற்று பண்டிதனாய் சகல ஐஸ்வரங்களுடன் சீரும் சிறப்புமாய் வாழ்வாய். உன் வம்சத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் வேத பண்டிதர்களாக நீண்ட ஆயுளும் செல்வத்துடனும் வாழ்வார்கள். உனக்கு 3 மகன்கள் பிறப்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு அஷ்டாங்க யோகத்தை உபதேசம் செய்து வித்யா சரஸ்வதி மந்திரத்தையும் உபதேசம் செய்து உனக்கு யோகீஸ்வரன் என்ற பெயர் வைக்கிறேன். நீ உன் மனைவியுடன் வந்து இங்கு என் சன்னிதானத்திலேயே இரு என்று கூறினார். அவதூத சிந்தன ஸ்ரீ குருதேவ தத்த. அன்பர்களே, இத்துடன் அத்தியாயம் 40 முற்றுற்றது. அடுத்த அத்தியாயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் இணைந்திருங்கள் எல்லாம் சாய்பாபா யூடியூப் சேனலுடன். உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ கிடைக்க எல்லாம் சாய்பாபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மன அமைதியை கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு மனசுல என்ன தோணுச்சோ அதை கமெண்ட் பண்ணுங்க.